தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியிருக்கு. வடகிழக்கு பருவமழை தொடங்கின சில நாட்கள்லேயே அடுத்தடுத்து 2 சுழற்சிகள் உருவாச்சு. 2 சுழற்சிகளுமே நல்ல வலுப்பெற்றுச்சு. ஆனால் அதில் முக்கியமாக ஒரு சுழற்சியானது புயல் வரைக்கும் மாறுச்சு. அந்த புயல் ஆந்திராவை நோக்கி பயணிச்சு ஆந்திர பகுதியில் கரையை கடந்துட்டது. ஆனால் தமிழகத்துக்கு பெரிதளவில் அந்த 2 சுழற்சிகளாலையும் மழையினுடைய தாக்கம் அப்படின்றது பெரிதளவில் இல்லை. அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தது எல்லாமே வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கங்கள் டெல்டா மாவட்டங்களில் அதிக அளவில் இருந்ததை பார்க்க முடிந்தது. ஆனால் இந்த 2 சுழற்சிகளும் சென்ற பிறகு தமிழ்நாட்டில் பெரிதளவில் மழை பொழிவு அப்படின்றது இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு வார காலத்திற்கும் மேலாக. அதன் பிறகு இப்போ உருவாகி இருக்கக்கூடியது தான் இந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றினுடைய சுழற்சி. இது புயலாக மாறுமா, இது ரொம்ப வலுப்பெறுமா அப்படின்னு கேட்டால் வானிலை ஆய்வாளர்கள் இது வலுப்பெறாது, புயலாக வலுப்பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மழையினுடைய தாக்கம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. சரி, இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தெற்கு இலங்கை பகுதியில் நிலவிக்கிட்டு இருந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியிருக்கு. இது மேலும் நகர்ந்து வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்னும் வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. இப்போ ஏன் இது புயலாக மாறாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சுழற்சி எங்கே உருவாகுது, அது எந்த இடத்துல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருப்பெறுது அப்படின்றது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரை பகுதியை விடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ அது கடல் பகுதியில் ரொம்ப தூரமாக போகுதோ அந்த அளவுக்கு உருவாகக்கூடிய அந்த சுழற்சியின் தாக்கமும் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்ற பிறகு அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதன் பிறகு தான் அது வலுப்பெறக்கூடும், அதை பொறுத்து தான் அது வலுப்பெறக்கூடும் அப்படின்னு கணிச்சு வானிலை ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க. அதனாலேயே தொடக்கத்திலேயே இது புயலாக மாறுமா மாறாதா அப்படின்ற ஒரு கணிப்பையும் அவங்க கணிச்சிருவாங்க. அப்படிதான் இப்போ உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை வைத்து இது புயலாக மாறுமா மாறாதான்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. இது கரை பகுதிக்கும் சற்று அருகாமையிலேயே இருக்கிறதுனால புயலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் அப்படின்றது பெரிதளவிலே இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறாவிட்டாலும் இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. அதனாலே வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள்ல கனமழையும் மிக கனமழையும் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிக அளவிலே இருக்கு. எந்தெந்த நாள்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும், மிக கனமழை பெய்யும் அப்படின்றத பார்க்கலாம். 15ஆம் தேதியான இன்று மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழை பெய்யும்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. அதே போல காரைக்கால் பகுதியிலும் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. இதுவே 16ஆம் தேதி உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினோட தாக்கம் தீவிரமடையும் அப்படின்றத இந்த மேப்பை வச்சு நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடலோர பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை அதிக அளவில் விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் மழை தீவிரமடையும் அப்படின்றதுனாலேயே இந்த 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. காரைக்கால் பகுதியிலையுமே மிக கனமழை பெய்யும்னு கணிக்கப்பட்டிருக்கு. கடலூர் மாவட்டத்திலையும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கு. அதே போல விழுப்புரம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதே போல புதுச்சேரியிலுமே கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க. இதுவே 17ஆம் தேதி அப்படின்னு சொல்லி பார்க்க போனா அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் தீவிரமடைஞ்சு மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் அப்படின்னு சொன்ன மாதிரியே அதனுடைய தாக்கம் இப்படி வரும்போது இந்த பகுதியில், அதாவது திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறைக்கு விடுத்திருந்த ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது அப்படியே சற்று மேலே போய் விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி ஆகிய பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல திருவள்ளூர், சென்னை ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. டெல்டா மாவட்டங்களான ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய பகுதிகளுக்கெல்லாம் வரக்கூடிய 17ஆம் தேதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதாவது தென் தமிழகத்தில்
17ஆம் தேதி இந்த 3 மாவட்டத்துக்கும் மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுத்திருக்காங்க. இதுவே 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வட தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு KTCC ஜோனுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை 18ஆம் தேதிக்கு விடுத்திருக்காங்க. அதே போல ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றைய தினம் 18ஆம் தேதி கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் கனமழைக்கான எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. இதுவே 19ஆம் தேதி அதனுடைய தீவிரத்தன்மை அப்படியே குறைஞ்சிருது. அன்றைய தினம் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்காங்க. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரமாக இருக்கு.